பிஃபோர் மேரேஜ் எல்லாரும் ஈஸியாக படிச்சாமா, அதுவும் டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும். இப்போ கூட அவங்க தான் என் பிள்ளைய தூக்கிட்டு போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி நான் அவங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன். என்னோட மாமியார் எல்லாத்துக்கும் மேலே அவங்க யாருமே நினைக்கவே இல்லை. ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக பேசுவேன்னு நினச்சேன், பட் என்னால் முடியல. பிள்ளை நல்லபடியாக வரணும் அப்படிங்கிறது தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமே. என் பாப்பா சொல்ல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார். எந்த சூழ்நிலையுமே என் மாமியார் வந்து நீ படிக்க வேணாம் அப்படின்னு சொன்னதே இல்லை. என்னோட சுச்சுவேஷன் வந்து ஒரு மைனர் ஆப்ரேஷனுக்கு லாப்ரோஸ்கோபி பண்ணாங்க எக்டோபிக் ப்ரெக்னன்சினால. அப்போ வந்து நான் நெக்ஸ்ட் ட்ரீட்மெண்ட் ப்ரெக்னன்சிக்காக நான் ட்ரீட்மெண்ட் போகலாமா படிக்கலாமாங்கிறப்போ என் மாமியார் சொன்னது, கடவுள் கொடுக்க வரும் அது குழந்தை கண்டிப்பாக கிடைச்சிடும், நீ அதுக்காக வெயிட் பண்ண வேணாம், நீ போய் படி, குழந்தை வேணாம் நீ படி அப்படின்னு. எவ்வளோ பேர் அதை அக்செப்ட் பண்ணி மனசார சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் அப்படி சொன்ன ஒருத்த மனுஷி வந்து அவங்க தான்.